3 hour தான் தூங்குவான், திருப்பி அடுத்த நாள் அப்படியே கண்டினியூஸாக வேலை செய்வோம், திருப்பி 2 hour தூங்குவான். நாங்களாம் 2-3 நாள் கண்டினியூஸாக ஃப்ளட் டைம் அந்த நாங்கள் சொல்ல நாங்கள் தூங்காமலாம் ஒர்க் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அவன் எனர்ஜி வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு ஒர்க் அலாங் வித். பிறக்கும் போது நம்ம என்ன தமிழ் குழந்தையாக பிறந்தோம். இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், எனக்கு தமிழ் கற்றுக்கிட்டேன். இதே நான் ஆந்திராவில் பிறந்தா தெலுங்கு கற்றுருப்பேன், பாகிஸ்தானில் பிறந்திருந்தா உருது கற்றுருப்பேன், ஃப்ரான்ஸில் பிறந்தா ஃப்ரெஞ்ச் கற்றுருப்பேன். தெரியுமா? ஸோ நீ இஃப் யூ வாண்ட் டு டூ இட், இஃப் இவங்களாம் எதுக்கு தான் இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் ஃபார் நாட் வாண்ட் டு டூ இட். தெர் இஸ் நோ பாயிண்ட் தட் ஒருத்தருக்கு பிஸ்னஸ் வராது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இட்ஸ் அபவுட் வெதர் தே வாண்ட் டு டூ, நம்பர் ஒன், லைக் வெதர் தே வில்லிங் டு டூ. நான் உள்ள வரும்போது ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். 2 ஆப்ஷன் தான். 30 வயசுல 29 நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? 2 ஆப்ஷன்ஸ் தான். சந்தோஷ், எய்தர் யூ வில் பி broke, யூ வில் பி a beggar, ஓகேங்களா, ஆர் யூ வில் பி a billionaire. இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் ஒன்றும் பில்லியன் ஆகல, பட் 10 years we will become a billionaire. 2.5 million years நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்? How did we evolve? By hunting பண்ணி மற்றவங்களை அடிச்சு பண்ண தான் வந்திருக்கோம். அங்கே போய் சொல்ல முடியுமா இன்னைக்கு நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் இன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு சண்டே லீவ் மட்டும் விட்டுட்டு மண்டே மார்னிங் நான் வந்து ஹண்டிங் போகலான்னு சொல்ல முடியுமா? Most important raw material to start a business is 10 years of your time. 10 years of your time, not 1 year, 2 years, right? Minimum unit of measurement in the business world is 10 years. Easier or business for 2-3 years, like I can own a bigger house, I can buy the dream car. This is all. See, there are always exceptions. You can actually make some, few people can make money in 1 year, 2 years, 3 years or whatnot. But the point here is the main point is now. ஸோ ஹாய் சந்தோஷ், ஹாய் ஆதித்யா. ஸோ இன்னைக்கு ஷோவில் நிறைய பேரோட ஸ்டார்ட் அப்போட ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு ஒரு கோஃபவுண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் கோஃபவுண்டர் தேடுறது? கிடைக்கிறவங்க எல்லாம் கோஃபவுண்டர் ஐ கேனாட் டேக். ஸோ வென் யூ சா சந்தோஷ், ஹவு டிட் யூ திங்க் இது ஒர்க் ஆகும்? இல்லை நான் ஒருத்தரோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணா தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ எம் லுக்கிங் ஃபார். ஸோ ஹவு கேன் யூ எஜுகேட் த வியூவர்ஸ் ஆல்சோ? So basically for me, I was more of an introvert guy. I'm still an introvert guy, and I always work more in terms of behind the scenes and looking forward into the details of the business, all that stuff. And that's what has been my strength right from the beginning. So like how I got into all this is doing a lot of groundwork. So whatever I see, I try to explore more, even in my childhood. As I said, like I've been into small businesses of coconut businesses. Idellame ipo explore panna I get to the level of detail of any business I work for. So that's exactly where I understood a lot of groundwork, and I was able to identify so many strengths in each person that I saw or I met or I worked with. So those are the values that I added up, and that exactly made me think, should I do something for myself or should I go and work? So that's the exact timeline I met Santosh. And எனக்கு அந்த சமயத்தில் வந்து exposure towards the outside world was very less, where I was understanding businesses around me, to understand the core of business and make sure like I'm right, I was trying to get more of qualification with my IM stuff and all that to get, and I mean to move towards a better understanding of business. All that I was doing, that was my groundwork. While I met him, I was literally into an area where let's try to work together in a way. So நிறைய லைக் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருந்தது. அந்த தாட் ப்ராசஸில் வந்து we were able to see each other's strengths. Like he said, like he was able to identify where he's good at and where he's not good at. And like when something as a weakness comes up in his mind, he is able to try someone who can fit that zone. Same with me again. So there's certain things I'm not good at marketing, or I'm not good at going and getting new business, all that stuff, where I can probably like manage everything behind, like be it your costing, be it your wastage, or be it your handling people, ensuring you get the right resource, making it on time and getting things done in a very very efficient way. Those are my strengths. Okay. So that's where we saw the balance in each other. So okay, these guys can go and bring a lot of business from outside, and I'm able to manage it from behind. So that's the synergy that we got, and that exactly kick-started the way we want. So it's not love at first sight. My co-founder immediately அதான் இன்னொரு ஐடியா கொடுத்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கோஃபவுண்டர் எங்கே போய் தேடுறது, கோஃபவுண்டர் கூகுளில் போய் பகை போட்டு பிடிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவார். கோஃபவுண்டர் வந்து இட் ஹேஸ் டு ஹேப்பன். கோஃபவுண்டர் வந்து ஒரு பேய் மாதிரி, ஓகேங்களா? நம்ம போய் பிடிக்க முடியாது,
அந்த பேய் நம்ம மேல வந்து ஏறணும். Exactly. ஓகேங்களா? ஸோ நம்ம போய் தேடினாலாம் கிடைக்காது. எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, நான் போய் லிங்க்டின்ல போய் போடுறேன் அப்படிலாம் பிடிக்கவே முடியும். பிடிச்சாலும் ஒரு 6 மாசம் 1 மாசத்துல புட்டுக்கும் நடக்காது. So the best That's way, the reality, right? the best It takes a lot of time exactly. for the co-founder to become the co-founder also. Exactly. The best way to find a co-founder is not to look for a co-founder. Exactly. You live your life. அதாவது இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் எப்படி டேட் பண்றது, எங்க எனக்கு ஆள் பிடிப்பா, எங்க நான் பையன் பிடிக்க பொண்ணு பிடிக்குது. நீங்க அப்படி போய் தேடினா கிடைக்காது. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிட்டே இருங்க. The best place to find a date is actually maybe in your gym because there's something common அங்க உங்களுக்கு. ரைட்? யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது there's something to common talk. ரெண்டு பேருமே your fitness oriented. ஏதாவது ஒரு ஐட்டமாச்சும் உங்களுக்கு காமனா இருக்கணும் இல்ல. So you cannot go and find a co-founders in a conference. கண்டுபிடிச்சாலும் வந்து it'll get into a bad divorce தான். So don't worry about it. நீங்க போயிட்டே இருக்கும்போது automatically you start doing something, people will come and look into it and they will come and get attracted towards you. நைஸ். ஸோ இட்ஸ் வெரி இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயம் இது. ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, சிங்கிள் ஃபவுண்டர்ஸா இருக்காங்க. co-founders நெட்வொர்க் ஈவென்ட்ல வைப்பாங்க. அரேப்பா தெய்வமே. எங்களுக்கு it was more like we didn't decide on a food business. So even before that we decided to do a business together. Exactly. ஓகே, எந்த பிசினஸ்னே தெரியாம We didn't you even decide decide what kind of business we were going to do, whether it is food or garments or like anything else. We never knew, but we decided to do something together because we were able to see that complementing strengths in each other. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, he had amazing energy. You will never get down. I've never seen him emotionally break down or what not. என்ன ப்ராப்ளம் தான் சரி, ஆஃபீஸ்ல எவ்வளோ பிரச்சனை தான் சரி, வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தான் சரி, எதுவாக இருந்தாலும் he had a very calm, stable attitude throughout the year. எப்போ பார்த்தாலும் throughout the year he had the same attitude. ஓகேங்களா? அது was very 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 intriguing for me. Okay, and he had super energy. 3 hour தான் தூங்குவான், திருப்பி அடுத்த நாள் அப்படியே கண்டினியூஸாக வேலை செய்வோம், திருப்பி 2 hour தூங்குவான். நாங்களாம் 2-3 நாள் கண்டினியூஸாக ஃப்ளட் டைம் அந்த நாங்கள் தூங்காமலாம் ஒர்க் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். ஸோ அவன் எனர்ஜி வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு ஒர்க் அலாங் வித் him. when I'm with him I also work hard. when he's with me நாங்கள் 2 பேருமே இறங்கி எல்லா வேலையும் பண்ணுவோம். பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாமே எங்களால் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஸோ எங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே we outbeat just with our work ethic. ஸோ அது was the biggest plus point for me. and அதை இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாள் மேல ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவரை போய் ஹேண்டில் பண்ணணும். நம்ம கோஃபவுண்டர், நம்ம பிசினஸ் மேனேஜ் பண்றோம் இல்லையோ, கோஃபவுண்டரோட மூட் ஸ்விங்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ ஆதித்யா கேவ் மீ த கிரேட் சிக்னல் தட் மச்சான் நான் ஸ்டேபிள்டா, என்னாலையும் ஹேண்டில் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஐ எம் தேர் எவ்ரி டே. ஓகேவா? நான் வாட் எவர் இட் இஸ். ஸோ நாங்கள் டில் டேட் இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 12 yearsல நாட் ஒன்ஸ் வி ஹட் சாட் டவுன் உட்காந்து மச்சான் போகிறது ஒரு 8-9 yearsக்கு நத்திங் வாஸ் கோயிங் ரைட். வி ஹேட் டு ஓப்பன் க்ளோஸ். அதுக்கப்புறம் அப்படி தான் இருந்துச்சு பிஸ்னஸ் ஃபுல்லாகவே. நாட் ஒன்ஸ் நாங்கள் 2 பேர் உட்காந்து இல்லைடா நம்ம வந்து இது வேலைக்கு ஆகாது, வேறு எதாவது பண்ணிடலாமா, வேறு என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பி இதாக இருக்கான்னு நாங்கள் யோசிச்சதே இல்லை. எவ்வளோ கேவலமாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ லாஸ் இருந்தாலும் எப்படி அடுத்த மாதம் ஓட்டி முடிக்க முடியும்? ஹவு கேன் வி சர்வைவ் 1 more month? Right? So inga I want to add one biggest philosophy or biggest raw material for doing business. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் வேணும். இல்லை இப்போ நீங்கள் சமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்? ரா மெட்டீரியல், ஒரு வெஜிடபிள் இது மாதிரி வேணும். அதே மாதிரி எல்லா ஒரு இப்போ இந்த பாட்டில் நீங்கள் மேனுஃபேக்சர் வேணும், அதுக்கு என்ன ரா மெட்டீரியல் வேணும்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும். பிஸ்னஸ்க்கு என்ன ரா மெட்டீரியல்? The most important raw material to start a business is 10 years of your time. 10 years of your time, not 1 year, 2 years, right? Minimum unit of measurement in the business world is 10 years. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நம்ம we start calculating results in a year basis because first standard, second standard, annual exam இருக்கு, மார்க் வந்த உடனே ஒரு ரிசல்ட் கொடுத்துறாங்க, பாஸா ஃபெயிலா, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே we are evaluated in years. ஸோ ஒரு இயர்லேயே வந்து நம்ம நல்லா பண்றோமா நல்லா பண்ணலையா தெரிஞ்சுது நம்மளுக்கு. காலேஜுக்கு அப்படி தான் போகிறோம், ரைட்? ஸோ அந்த இயர் மென்டாலிட்டியை தூக்கிட்டு நம்ம பிஸ்னஸ்குள்ளே வந்துடுறோம். வந்துட்டு 1 வருஷம் நான் பண்ணேன் ஒன்றுமே நடக்கல, 2 வருஷம் நான் பண்ணேன் எதுவுமே நடக்கல. எப்படி நடக்கும்? நடக்காது. உங்களோட மினிமம் யூனிட் மெஷர்மெண்ட் வந்து 1 decade, 10 years. ஏன் நான் சொல்றேன்னா, யூ டேக் எனிபடி. எனக்கு வீட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாங்க. என் அக்கா வந்து பிளேட் வாலிபால் ஃபார் இந்தியா. ஓகேங்களா? அண்ட் ஐ லுக்ட் அட் ஹர். எப்படி எங்கள் அக்கா வந்து இந்தியாவுக்கு ப்ளே பண்ண முடிஞ்சது, ஏன் மற்ற பொண்ணுங்களாம் வந்து இந்தியாவுக்கு ப்ளே பண்ண முடியல? பிகாஸ் ஷி ஹட் கிவன் மோர் தென் 10 years ஆஃப் ஹர் லைஃப் ஃபார் ப்ராக்டிசிங் வாலிபால். ஸோ யாரெல்லாம் வந்து பெரிய ஆளா பார்த்தோனோ, எவ்ரிபடி ஹேட் அ காமன் ஃபேக்டர் ஆஃப் புட்டிங் 10 years ஆஃப் their லைஃப் இன்டு சம்திங் தே லவ்ட் ஆர் சம்திங் தே வாண்ட் டு டூ. ஸோ பிஸ்னஸில் மட்டும் எப்படி 1-2 yearsல வந்துடும் நம்மளுக்கு? ஸோ அங்கே தான் ரியலைஸ், நான் 30 பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இதை நான் ஒரு புக்கில் ஏதோ ஒன்று படிச்சேன்னா, புக்கு யாரோ ஒருத்தர் பேசும்போது
don't think about anything, give 10 years of your life to it and then you evaluate yourself after 10 years. So நான் உள்ள வரும்போது I was very very clear. ரெண்டு ஆப்ஷன் தான். 30 வயசுல 29ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? 2 ஆப்ஷன்ஸ் தான். சந்தோஷ், either you'll be broke, you'll be a beggar, ஓகேங்களா, or you'll be a billionaire. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் ஒன்றும் பில்லியன் ஆகல, பட் 10 yearsல we will become a billionaire. No doubt about it. ஸோ இது வந்து நான் திமிரோ இல்லை அதில் சொல்லலை. The point I'm trying to say is we were willing to give our middle class life. அந்த லைஃபை விட்டுலாம். பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேருமே we lived like beggars தான். Because we didn't have any money. We didn't buy houses. We didn't buy cars. I still don't own a car. I don't own a car. I don't own a house. எனக்கு ஒரு real estate இதுவோ I don't have any investments. Whatever we got it, we put it back into the business. So main again, the first philosophy on business is, right, if you do not have 10 years to give, don't come. Because இது ஒரு இது இல்லை, ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் 2-3 yearsல I can own a bigger house, I can buy the dream car. This is all. See, there are always exceptions. You can actually make, few people can make money in 1 year, 2 years, 3 years or whatnot. But the point here is, the main point என்னன்னா வந்து 10 years கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? 10 years கொடுக்க ரெடியாக இல்லைனா வந்து this might not be a great thing for you நான் சொல்ல வரேன். நான் என்னோட எக்ஸ்பர்டீஸ்ல நான் கத்துக்கிட்டது தான். Other than that, நீங்க இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா entrepreneurship it's not for you. See, entrepreneurship is obviously not, எல்லாரும் நீ entrepreneur ஆகணும்ன்றது it's not a compulsion, right? It's like இவங்கெல்லாம் ஆனா பெட்டரா இருக்கும், இவங்க இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா I don't think this is a game for you ன்னு யாருக்கு சொல்லுவீங்க? அதான் சொல்லுவேன். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க entrepreneurship is not my cup of coffee, cup of tea, cup of Maggie. அப்படிலாம் கிடையாது. Anybody can become an entrepreneur if they want to. That's it. பிறக்கும் போது நம்ம என்ன தமிழ் குழந்தையாக பிறந்தோம். இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், எனக்கு தமிழ் கற்றுக்கிட்டேன். இதே நான் ஆந்திராவில் பிறந்தா தெலுங்கு கற்றுருப்பேன், பாகிஸ்தானில் பிறந்திருந்தா உருது கற்றுருப்பேன், ஃப்ரான்ஸில் பிறந்தா ஃப்ரெஞ்சு கற்றுருப்பேன், தெரியுமா? ஸோ நீ இஃப் யூ வாண்ட் டு டூ இட், இவங்களாம் எதுக்கு தான் இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் ஃபார் நாட் வாண்ட் டு டூ இட். ஓ, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபி. ஓகே, யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தானே லாஸ். A lot of people start doing business probably like at 40s, right? ஏன் அப்படின்னா வந்து அந்த வயசு வந்துருச்சு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. By 40 they try to get exposed to so many things around them. Maybe like they are on a 12-year or 15-year-old career job somewhere, ஏதோ ஜாப்ல இருந்துட்டு they start exploring more otherwise. A lot of people do a secondary source of income related business also. So அதெல்லாம் பண்ணும்போது அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, திடீர்னு அப்போ entrepreneur ஆகலை அவங்க. They are getting exposed to so many things in addition to their job. So இப்போ ஒரு தைரியம் வரும் அப்படின்னு பண்ணணும்னு எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் மோர் லைக் யாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. There's nothing like, as I said, like there is no point that ஒருத்தருக்கு பிஸ்னஸ் வராது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இட்ஸ் அபவுட் whether they want to do, number one, like whether they were willing to do, right? That's the second thing. And the third thing is, if you really want to do, are you taking it up? நிறைய பேர் வந்து willingness-ஓடு இருப்பாங்க, ஆனால் எதையும் எடுக்கவே மாட்டாங்க கையில். Right, you really have to pick it up and try. Right, you can't be successful maybe in the first instance, you can be successful in the second instance, it may not be like you can be successful in the 10th instance, but are you willing to still take it up even not becoming successful in the first, second instance? I'll give you even a better example. ஓகேங்களா, ஒரு 50,000 வருஷம் முன்னாடி, 100,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து காலையில் ஏஞ்சி நம்ம என்ன பண்ணோம்? வேட்டைக்கு போனால் தான் வந்து சொல்ல, ஓ வேட்டை, ஹண்டிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஹியர். வந்து என்ன ஆகும், நம்ம வேட்டையாடலைன்னா உடனே யாரும் வேட்டையாடிடுவாங்க, ரைட்? இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால வந்து என்னோட இது தெரியுமா, எவ்ரிபடி இஸ் அ ப்ரான் ஆண்டர்பிரனர். சிம்பிள். நீங்கள் வந்து வளரும் போது நீங்களாக உங்களுக்கு போடுற மைண்ட் பிளாக் தான். ஓ, நான் இன்ட்ரோவர்ட்டு, நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டு, நான் பேச மாட்டேன், நான் நல்லா பேசுவேன், நான் இது பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, நான் போய் சேல்ஸ் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் நீங்களாக உங்களுக்கு போட்டுக்கிற வந்து மைண்ட் பிளாக்ஸ் தான் தவிர எவ்ரிபடி இஸ் அ பார்ன் ஆண்டர்பிரனர். ஏன்னா we have evolved 2.5 million years. 2.5 million years நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்? How did we evolve? By ஹண்டிங் பண்ணி மற்றவங்களை அடிச்சு பண்ண தான் வந்திருக்கோம். அங்கே போய் சொல்ல முடியுமா, இன்னைக்கு நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் இன்னைக்கு, அதனால் இன்னைக்கு சண்டே லீவ் மட்டும் விட்டுட்டு மண்டே மார்னிங் நான் வந்து ஹண்டிங் போடலான்னு சொல்ல முடியுமா? சிங்கம் அவங்களை அடிச்சுட்டு போயிடும். ஸோ ஆல் ஆஃப் the concept of getting depressed is your option, ரைட்? நீங்கள் உயிருக்கு போராடும் போது எங்கே நீங்கள் போய் டிப்ரெஷன் பண்ண? புலி வந்து அடிக்கும் போது, புலி ப்ளீஸ் வெயிட், புலி ஐ எம் டிப்ரெஷன், நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா நம்ம? ஸோ இதெல்லாம் வந்து we are giving excuses for ourselves to not to do what we wanted to do. If you don't want to do,
பி மை கெஸ்ட், காட் பிளஸ் யூ, தப்பே கிடையாதுன்னு சொல்ல வரேன், ரைட்? பட் டோன்ட், உங்களுக்கே நீங்க போய் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்காதீங்க, நான் இதுல நல்லது இல்லை. யார் தான் நல்லது? பிறக்கும் போது இப்போ எங்களுக்கு எல்லாமே என்ன பேச தெரிஞ்சுதா? இப்போ நான் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுகிறேன், நான் பிறக்கும் போது என்ன கான்ஃபரன்ஸில் பேசும்போது எனக்கு ஒரு சிப் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களா, மேட்ரிக்ஸ் மாதிரி, தம்பி நீ சூப்பராக பேசோடா? இல்லையே. இட்ஸ் ஆல் நாங்கள் எஃபர்ட் எடுத்து கற்றுக்கிட்டோம். Similarly, if you have the audacity and the willingness to learn and move on, you can do whatever you want to do. So நீங்க learn அப்படின்னு சொன்னனால, since you are into the global market also, so இந்த ஒரு விஷயம் இந்தியா வந்து இந்த global marketல இருந்து learn பண்ணா there is a quick growth. இந்தியன்ஸாக இருக்கட்டும், let it be a personality, இல்லை entrepreneurship skills-ஆக இருக்கட்டும், the way we do business-ஆக இருக்கட்டும், இங்கேருந்து இதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளோட growth பெட்டராக இருக்குன்ற உங்களோட வியூஸ் ஆதித்யா கிட்ட இருந்தும் சந்தோஷ் கிட்ட இருந்தும். So learning is available worldwide. So you might get the best learning next door also. It doesn't have to be a global learning initiative. So learning is something that's very common to any place. So specific to the business, இப்போ எங்களுக்கு ஒரு லேர்னிங் என்னென்னா, திருப்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரே மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். லைக் we always know one type of restaurant. We have gone to so many bhavans in Chennai, right? So எங்கே போனாலும் வந்து டேபிளில் போய் உட்காருவோம், ஆர்டர் பண்ணுவோம், கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ that's the way we know how to run a food business, whether it is a non-vegetarian or a vegetarian restaurant. But what came up to us as a learning is there are different modes. Maybe like இந்தியாவில் கொஞ்சம் சப்வே, கேஎஃப்சியில் வந்தப்போ இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறாங்களே, யூஸ்வலாக மற்றவங்க பண்ணுற மாதிரி பண்ணி நம்மளே ஒரு கவுண்டருக்கு போகிறோம், நம்மளே வாங்கிக்கிறோம், நம்மளே டேபிள் எடுத்து வந்து சாப்பிட்றோம். That's what we learned as a new business model probably 12 years before now, right? So 12-13 years முன்னாடி KFC, Subway இவங்கெல்லாம் வந்தப்போ புதுசாக ஒரு மாடல் கற்றுக்கிட்டோம். So that's when we started exploring. That was one spark for us to learn on how we'll be able to get our model better in serving Indian food, not the way typically people are doing here, in a better way, so that we can take it globally. So like the intention was to take it global, and we really have to adapt to the methodologies of how a global restaurant is running. That's when we'll be able to connect to those clients and serve them the way they want us to serve. So that was one of our learning. Impacts many more startups and the ecosystem. Thank you guys. Thank you.